வணக்கம் அன்பு நண்பர்களே. தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய டூவிபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செல்லப்பாண்டியன் அவர்களுடைய இல்லத்தில் தான் இப்போ நான் இருந்துட்டு இருக்கேன். தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் களம் காண்றாங்க முன்னாள் அமைச்சர் செல்லப்பாண்டியன் அவர்கள். கிட்டத்தட்ட விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய அமைச்சரவையில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருந்தார். அப்படிப்பட்ட செல்லப்பாண்டியன் அவர்கள் இப்போ களத்தில் ரொம்பவே வேகம் காட்டிட்டு இருக்காங்க, பரப்புரையும் தீவிரப்படுத்திட்டு இருக்காங்க. தீவிரமான பரப்புரைக்கு மத்தியில் ஒரு மத்தியான நேரத்தில் அவர்கிட்ட நம்முடைய உரையாடலும் தொடங்குது. சார் வணக்கம். உங்களோட ஒரு பயணித்துக்கிட்டே உங்கள்கிட்ட நிறைய பேசலாம்னு நினைக்கிறோம். அப்படியே போயிடலாமா சார்? வாங்க சார். சார் கிட்டத்தட்ட விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய அமைச்சரவை சார் 2011 அப்போ தான் நீங்கள் முதல் தடவை எம்எல்ஏ அமைச்சராகனு எதிர்பார்த்தீங்களா? அது ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு சார்? சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. சரி, கடவுளுடைய கிருபையில் அது எனக்கு கிடச்சிது. அம்மா என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட அந்த அமைச்சரவையில் 20க்கும் மேலே புதுமுகங்கள். ஆமாம், 20க்கு மேலே புதுமுகங்கள் நாங்கள் இருந்தாங்க. அம்மா எங்களை கூப்பிட்டு பேசும்போது அது ஆக்டிவாக இருக்கணும், ரொம்ப அசம்பந்தமாக இருக்கக்கூடாது, ஆக்டிவாக இருக்கணும். நாங்கள் அம்மாவுடைய அறிவுரைப்படி நாங்கள் நடந்தோம். நல்லா பண்ணோம். இங்கே லேபர் மினிஸ்டர் இருக்கும்போது அந்த அந்த இதுக்கு நல்லா அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு பேரையும் வாங்கி கொடுத்தேன். நீங்கள் இருக்கும்போது தான் தூத்துக்குடியில் இஎஸ்ஐ மருத்துவமனை கூட அடிக்கல் நாட்டினீங்க இல்லை சார்? அந்த துறையில் இருக்கும்போது. பட் அது செயல்பாட்டுக்கு வரலையோ இப்போ? இன்னும் அது அவங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு இதான் ஆட்சி கலைஞ்ச பிறகு அவங்க அதை இது பண்ணலை. ஓ, திமுக ஆட்சியில் மெத்தனமாக இருக்குன்னு பாருங்க. சரி, இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு முன்னாள் அமைச்சர்கள் அப்படின்னாலே பல பேர் ரொம்ப தோரணையாக பந்தா காட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் காலையில் சந்தையில் வந்தால் உங்களை ஒரு சந்தையில் ஒரு பரபரப்பான வியாபாரியாக கூட பார்க்க முடியுங்கிற இந்த எளிமை எப்படி வருது சார்? என்னுடைய தகப்பனார் கிராமத்தில் உள்ளாங்க. ஆமாம், அவங்க எங்களுக்கு புதிய ஊர் செப்பஞ்சாபுரம்னு சொல்லி இந்த கூட்டாமலிக்கு அடுத்தாப்பில் இருக்குது. அங்கே தாயாருக்கு கூட்டாமலி. அவங்க ரொம்ப எளிமையாக தான் இருப்பாங்க. எங்கள் ஃபாதர்லாம் பார்த்திங்கன்னா பெருந்தொழில் காமராஜருடைய இது இருப்பாங்க. காமராஜர் மாதிரி தான் இருப்பாங்க. சட்டக்கட்ட துண்டுலாம் மேலே போட்டு அப்படி தான் இருப்பாங்க அவருடைய ஃபாதர். ஆமாம், அவங்க எளிமையாக இருப்பாங்க. சார், ஒரு காமராஜர் பக்தரோட பையன் எப்படி அதிமுக மேலே ஈர்ப்பு ஏற்பட்டு அந்த பக்கம் நகர்ந்தீங்க சார்? காமராஜருடைய பக்தருடைய பையங்கிறதுனால பெருந்தொழில் காமராஜர் எப்படியோ பிறகுக்காக வாழ்ந்தாங்களோ, தனியாக ஏற்படுத்தாங்களோ, அதுபோல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் அதே மாதிரியே வாழ்ந்தாங்க. அவங்க மதிய உணவு திட்டம் கொண்டது காமராஜர் கொண்டாங்க. சத்திரமாக மாற்றி கொடுத்தது நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதனால் அவர் மாதிரி ஈர்க்கப்பட்டு அப்படி. நீங்கள் பள்ளிக்கூடம்லாம் படிக்கிறப்ப தான் அந்த சத்துணவு திட்டம்லாம் ஆக்டிவாக இருந்துச்சா சார்? அல்லது நீங்கள் இப்போ இளைஞர் வயது எட்டிட்டீங்களா? இல்லை, எனக்கு இப்போ வயசு 70 வயசு ஆகுது. ஆனால் பிறந்த காமராஜருடைய திட்டம் அப்போ இருந்துச்சு. நானே ஒரு தடவை சாப்பிட்ருக்கேன். ஒரு தடவை சாப்பிட்டேன் வீட்டில். அந்த கூட்டாஞ்சோறு மாதிரி கட்டி கொண்டு வருவாங்க, நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா. சரி சார், இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் 2011 இதே தொகுதியில் ஜெயிச்சிருக்கீங்க சார். 16 ஒரு முறை தோல்வி தூத்துக்குடியில். 21 கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுருச்சு தமிழ் மாநில காங்கிரஸ். இப்போ 26 மீண்டும் போட்டிடுறீங்க. கிட்டத்தட்ட 10 ஆண்டு இடைவெளிக்கு அப்புறம் இந்த தொகுதியில் போட்டிடுறீங்க. 16க்கு அப்புறம் 26. 10 ஆண்டு இடைவெளிங்கிறது போட்டிடுறதுல தான். ஆனால் மக்களோட இல்லைங்கிறது எனக்கு உணர முடிஞ்சு. வர்றவங்களாம் வர்றாங்க, நீங்கள் ஜெயிச்சிருவப்பா அப்படிலாம் பேசுகிறாங்க, கேட்க முடியுது. இந்த மக்களோடு இருக்கக்கூடிய நெருக்கத்தை எப்படி கொண்டு வந்தீங்க சார்? அதாவது என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் நான் 5 வருஷம் ஒரு 2.5 வருஷம் அமைச்சராக இருந்தேன், 2.5 வருஷம் எம்எல்ஏ இருந்தேன். பிறகு 2016 சீட்டு கிடைக்கும் போது அம்மா எனக்கு கொடுத்தாங்க. அதில் நான் என்னுடைய வெற்றி வாய்ப்பு இழந்தாலும் கூட நான் அதுக்கு பிறகு அடுத்த 5 வருஷம் எனக்கு சீட்டு எனக்கு கிடைக்கல. ஆனாலும் அந்த 10 ஆண்டு காலம் எப்பவும் போல மக்கள்கிட்ட இதே தொடர்போடு தான் இருந்தேன். கட்சிக்காரங்கிட்டையும் சரி, மக்கள்கிட்டையும் சரி, நான் தொடர்போடு இருந்தேன். அதனால தான் எனக்கு அதில் ஒரு ஈடுபாடு. சார், இன்னொன்று மிக முக்கியமாக பார்த்தோன்னா, இன்னைக்கு தூத்துக்குடி அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொண்டு வந்த பல திட்டங்கள் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அதில் நீங்கள் வியக்கிற திட்டங்கள், நல்ல திட்டங்கள்லாம் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைவு கூறுறதா இருந்தால் எந்த வகையான திட்டங்கள் சொல்கிறீங்க சார்? அதாவது பார்த்தீங்கன்னா, இதில் குறிப்பாக அந்த முத்துநகர் பீச்சுன்னு ஒரு பீச் அது பார்த்திங்கன்னா வெறும் டஸ்ட்டாக அடைஞ்சி சாக்கடை இதாக தான் கிடக்கும். அந்த பழைய சாக்கெல்லாம் வச்சு அதில் போட்டு விழித்து கிடக்கும். அந்த இடத்த பீச் ஆக்கணும். அப்போ எனக்கு ஒரு கலெக்டர் ஆசிஸ் குமார்னு கலெக்டர் இருந்தாங்க. அம்மாவால் அனுபவிக்கப்பட்டவங்க. நல்லா எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அப்போ ஒரு எஸ்பி ஒருத்தர் இருந்தார். நாங்கள் 3 பேரும் சேர்ந்து அந்த இதை பண்ணோம். இப்போ கூட இப்போ பார்த்தோம், அது பழைய காலத்தில் முள்காடாக இருந்த பகுதி அப்படின்னா மோசமாக இருந்தது, யாரும் போக மாட்டாங்க. அந்த இடத்தையும் நாங்கள் இது பண்ணி விடணும். இன்னும் ஒரு அதை எங்கள் ஆர்பர் இருக்குது. ஆர்பர்லேருந்து மாநகராட்சிக்கு இவ்வளோ % பணம் கொடுக்கணும்னு ஒரு விதி இருக்குது. அந்த விதியின்படி
நாங்கள் அப்போ இருந்த அப்போ வந்து அந்த சேர்மன் அவர் இல்லை, அவர் போய் ஆக்டிங் சேர்மனாக ஒருத்தர் கொடுத்துருந்தாங்க. அவர்கிட்டையும் நாங்கள் பேசுகிறோம். பேசுகிறப்போ ஃபண்டு தாரேன்னாங்க. தந்து எப்படி நாங்கள் நினச்சோன்னா, இந்த பக்கலோடைய வந்து இங்கே வந்து கலக்கு கடலில் இந்த முகத்து வாரத்தில் கலக்கு, அதை டைரெக்டாக உள்ளே கொண்டு போயிடணும் அப்படி தான் நினச்சிருந்தோம். அப்போ அப்படி பல வெளிநாடுகளில் அப்படி கொண்டு போகிறாங்க, உள்ளே கொண்டு வகுத்துணும். ஆனால் அதுக்குள்ளே எங்கள் டைம் முடிஞ்சு பீரியட் முடிஞ்சு போச்சு. இவங்களும் அதுக்கப்புறம் வந்தவங்களும் அதை அந்த மக்கள்கிட்ட எப்படி இருக்குது சார்? கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் கழித்து தேர்தலை சந்திக்கிறீங்க. 16 போட்டிட்டீங்க, அதுக்கப்புறம் 26, இடையில ஒரு 21ங்கிறது கூட்டணி கட்சிக்கு போயிடுச்சு. இந்த 10 ஆண்டுகள் இடைவெளிங்கிறத மக்கள் வந்து உங்களை என்னவா ஃபீல் பண்ணுறாங்க உள்ளே போகும்போது? மக்கள் வந்து இவருக்கு கிடைக்கணும், இவர் வந்து வரணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான். ஏன்னா அந்தளவுக்கு இப்போ எங்களுக்கு கொரோனா வந்துச்சு பார்த்தீங்களா, கொரோனாவிலாம் பார்த்தீங்கன்னா நான் மக்களோட கலந்து அவங்களுக்கு என்னென்ன உதவி வேணுமோ அவங்களுக்குரிய அப்போல்லாம் கடைகள்லாம் மூடிட்டாங்க. அரிசி, பருப்பு, காய்கறி, எண்ணெய் இதெல்லாம் கொண்டு போய் ஒவ்வொரு வார்டையும் நான் போய் விநியோகம் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் இது கொரோனா டைம் முடிஞ்சு எங்களுக்கு வெள்ளம் வந்துட்டு, வெள்ளம் வந்தப்போ ஒரு 12 நாள் எங்கள் வீட்டில் வச்சு நாங்கள் உணவு சமைச்சு 4 வகையான உணவு சமைச்சோம். ஆமாம், கருவேப்பிலை சாதம், சாம்பார் சாதம், நம்ம புளியஞ்சாதம், நம்ம தக்காளி சாதம், அவ்வளோ இதுவும் செஞ்சு நாங்கள் எங்கள் அடுப்பு அணையவே இல்லை. அணையா அடுப்புமாங்களா மாதிரி அணையாவும் நல்லா போட்டு, அதுவும் தண்ணியாக இருக்கும், அதில் வண்டி கொண்டு போக முடியாது, டிராக்டர் பிடிச்சி டிராக்டரில் வச்சு அதில் எங்களோட இந்த மாதிரியான செயல்பாடுகளால் தான் செல்லப்பாண்டியன் மக்களுக்கும் செல்லமாக இருக்காருன்னு நினைக்கிறேன். கடவுள் சித்தம், அது எல்லாருடைய ஒரு அன்பு தான். என்ன ஓகே சார், இப்போ ரெண்டாவது பார்த்தோன்னா பொதுவாக இந்த தேர்தலில் வேட்பாளர் ஆகிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஜாக்பாட். பல பேரும் வேட்பாளர் ஆனோன்னு சந்தோஷப்படுவாங்க. உங்களுக்கு டபுள் ஜாக்பாட் கொடுத்துருக்கு கட்சின்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நீங்கள் மாவட்ட செயலாளரும் மாநகர செயலாளராகவும் இதே டைமில் அறிவிக்கப்படுறீங்க. அந்த தருணம் எப்படி இருந்துச்சு சார்? அதாவது எனக்கு எடப்பாடியார் வந்து அவங்க ஒரு நல்ல ஒரு மனிதர், என்கிட்ட ரொம்ப அன்பாக பழகக்கூடியவங்க. அப்போ அதனால் எனக்கு அவங்களுக்கு உள்ள தொடர்பு உண்டு. அவங்க என்னை நம்பி இதை கொடுத்துருக்காங்க. மக்கள் எப்படி வரவேற்பு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க சார்? கிரவுண்டுக்கு போயிருப்பீங்க, களத்தை பார்க்குறீங்க. அம்மா 2011 இருக்கும்போது அம்மாவுடைய அளவு வீசிச்சு, அதே அளவு தான் இப்போ வீசிக்கிட்டு இருக்கு. ஓகே, எடப்பாடியார் அளவு. ஆனால் இன்னொன்று சார், இப்போ மகளிர் கொடுக்குற 1000 ரூபாய், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம்ங்கிறாங்க, வீடுகளிலே ரேஷன் கடையிலேருந்து பொருட்கள் கொடுக்குற தாய்மானவர் திட்டம்ங்கிறாங்க, இதெல்லாம் திமுகவும் நிறைய செஞ்சுருக்கிறதா சொல்கிறாங்க. இன்னொன்று நீங்கள் எதிர்க்கக்கூடியதும் சமூக நலத்துறை அமைச்சர் எதிர்க்கிறீங்க. அது எப்படி இருக்குது சார் கிரவுண்டில்? அதாவது திமுககாரங்களை பொறுத்தவரையில் வாக்குறுதி கொடுக்குற அவங்கள மாதிரி மிஞ்சி ஆள் கிடையாது. அவங்க வந்து அவங்களுடைய மூலதனமே பொய் தான். இந்த இப்போ இருக்காங்க அமைச்சர், சமூக நலத்துறை அமைச்சர், அவங்களும் அப்படித்தான் பொய்யாக தான் பேசுவாங்க, உண்மையே இருக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா 525 கிட்ட அவங்க திட்டம் சொன்னாங்க, வாக்குறுதி கொடுத்தாங்க. எத்தனை நிறைவேற்றாங்க பாருங்கள். மிஞ்சி போனால் அவங்களுக்குள்ளே சொல்கிறாங்க. ஒரு நாள் ஸ்டாலின் சொல்கிறாரு நான் 90 நிறைவேற்றி விட்டேன்காரு. அடுத்த அவர் மகன் சொல்கிறாரு நாங்கள் 80% நிறைவேற்றிட்டோம்காரு. அடுத்த நாள் அந்த அம்மா கனிமொழி சொல்லுது நாங்கள் 70% நிறைவேற்றி. கூட்டணி கட்சி இருக்கிற கம்யூனிஸ்ட் 50% நிறைவேற்றி. அவங்க கூட்டணி அவங்களே 50% சொல்கிறாங்க. அவங்களுக்குள்ளே ஒரு இது கிடையாது. அதனால அவங்க இருந்தாலும் அதனுடைய தாக்கம் இருக்கா சார்? மகளிர் உரிமை தொகை ஏதோ கொஞ்சம் பேர் வாங்குறாங்க, 1,31,00,000 நீங்கள் சொல்றீங்க. நம்ம இது கொடுத்தாங்க அந்த உரிமை தொகை கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, மகளிர்களுக்கெல்லாம் உரிமை தொகை கொடுப்போம் அப்படின்னாங்க. சொல்லிட்டு கடைசியில் சொன்னால் தகுதி உள்ளவங்களுக்கு தான் கொடுப்போம் அப்படின்னாங்க. ஏன் ஒரு பெண்ணை பற்றி தகுதியை பற்றி பார்க்குறது யார் பார்ப்பா? ஒன்று அவருடைய கட்ட கணவன் பார்ப்பான், அல்லாட்டா அந்த பெத்த தாய் தப்பம் பார்ப்பாங்க, அவங்க தகுதி என்ன எப்படி இருக்கானுங்கிறது. ஆனால் இவங்க 1000 ரூபா கொடுக்கக்காண்டி அவர் தகுதியை பார்த்து கொடுப்பேன்னா என்ன அர்த்தம்? அந்த வார்த்தையே தப்பா. மக்கள்கிட்ட அதிருப்தியால வீசுதா உங்கள் பார்வையில் திமுக மேலே? ஆமாம், ஏகப்பட்ட ஊழல் பார்த்திங்கன்னா, அநியாயத்துக்கு ஊழல் பண்ணுறாங்க. இதெல்லாம் தூத்துக்குள்ள மாநகராட்சியில் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பம் தான். அங்கே எப்படி தமிழ்நாட்டில் வந்து கருணாநிதி, அவர் மகன், அவர் பேரன், அவர் பூட்டை இப்படி வந்துட்டாங்க. அவர் அதே மருமகன் ஒன்று சபரீசன், இவங்கெல்லாம் இருக்காங்க, ஒரு குடும்பம் ஆச்சு. அதே மாதிரி இங்கே தூத்துக்குடியில் பெரியசாமின்னு ஒருத்தர் இருந்தார் பார்த்தலாம், அவர் மகன் இவங்க தான் அரசாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக அதனால மன்னராட்சி ஒழியும். கிட்டத்தட்ட மக்கள்கிட்ட அது அதிருப்தி இருந்துச்சுன்னா அவங்க எப்படி ஜெயிக்க முடியும்? மீண்டும் ஜெயிச்சிருக்காங்களே சார். பெரியசாமி முரட்டு பக்தராக இருந்தும் ஜெயிச்சிருக்காரு, கீதா ஜீவனும் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ அவங்க தம்பியும் மேயராகவும் வெற்றி பெறும்போது இருந்த நிலைமை, அன்னைக்கு இருந்த நிலைமை வேற, அரசியல் சூழல் வேற. அதனால இது இந்த அம்மாவை ஜெயிச்சு வந்து அதாவது
அது அம்மாவே செயற்குழுலே சொன்னாங்க 2016 வச்ச காரணம் என்னன்னு. அதனால் அதை சொல்லக்கூடாதுல்ல. சரி சார், சரி சார். சார் நம்ம தொடர்ந்து பேசுவோம். உங்கள் தொகுதி மக்கள் எப்படி மனநிலையில் இருக்காங்க அப்படிங்கிறது. ஆனா சார், இப்போ கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகள் தொழிலாளர் துறை அமைச்சராக இருந்தீங்க சார். உங்களுடைய அந்த 2.5 ஆண்டு காலத்தில் நீங்கள் ரொம்ப பெருமை மிகு தருணம்னு நினச்ச விஷயம்னா எது சார்? பெரிய சாதனையாக நீங்கள் பார்க்குறது? அதாவது சார், எங்கள் அம்மா சொன்னாங்க, அமைச்சர் அசம்பந்தமாக இருக்கக்கூடாது, இல்லை ஆக்டிவாக இருக்கணும்னாங்க. இந்த அடிப்படையில் நாங்கள் ஏதாவது சாதிக்கணுங்கிறதுல பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த அமைச்சரும் லேபர் மினிஸ்டராக இருந்தவங்க எந்த ஐடிஐக்கும் இன்ஸ்பெக்ஷன் போயிருக்க மாட்டாங்க. எனக்கு 252 ஐடிஐ இருந்துச்சு. நான் 200 ஐடிஐ இன்ஸ்பெக்ஷன் பார்த்தேன். எல்லாத்துக்கும் போயிடுவாங்க. போய் அது எனக்கு எப்படியாவது அதை நல்லா கொண்டு வரணுங்கிறது தான் எண்ணம். அப்படிங்கும்போது அந்த பிள்ளைகளோட இது இப்போ போனோன்னு அட்டரன்ஸ் தூக்கி பார்ப்பேன், எடுத்து யாரெல்லாம் வந்திருக்கு, அது பண்ணால் ஏன் ஸ்ட்ரென்த்து குறையுதுன்னு அவ்வளோ இதாக பார்க்கறதுனால எனக்கு அதில் ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. அதை பார்த்தீங்கன்னா அந்த பையங்களுக்கு வந்து 150 ரூபா இன்சூரன்ஸ் கொடுத்துருந்தாங்க, அவங்களுக்கு ஊக்கத்தொகை. நான் அதை அம்மா எடுத்துட்டு 500 ரூபா ஆக்குறேன். பிறகு வந்து அவங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து இங்கிலீஷ்லேயும் ஹிந்தியில் தான் வந்துச்சு. நம்ம ஹிந்திலேயும் ஆங்கிலத்தில். அவங்க 8th ஃபெயிலான பையன் 10th ஃபெயிலான பையன் தான் வராங்க. அவங்களுக்கு வந்து தொழிலாளருடைய பிள்ளைகள் தொழிற்கல்வி படிக்கணுங்கிறக்காண்டி காமராஜர் அவர்களால் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. நல்ல திட்டம். ஆனால் இதுக்கு பணம் எல்லாமே இது பண்ணுறது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். இந்த கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுக்காங்க. அப்போ லேபர் கான்ஃபரன்ஸு, லேபர் மினிஸ்டர் மாநாடு நடக்கும், நான் போயிருந்தேன். அப்போ போயிருந்தப்போ மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க. இப்போ இருக்கிற இந்த கார்கே அவர் தான் தொழிலாளர் அமைச்சராக இருந்தார். இன்னைக்கு அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருக்கிற மல்லிகார்ஜுன கார்கே அவர் இருந்தாங்க எல்லாரும். அப்போ நான் எந்திரிச்சு ஒரு கொஸ்டின் கேட்டேன். அதாவது நீங்கள் வந்து இது நல்ல சிஸ்டம், நல்ல ஒரு துறை இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து எங்கள் பையங்களுக்கு வந்து 8th ஃபெயில் வராங்க, இவங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் கொடுத்தீங்கன்னா எப்படி அவன் வந்து அதை சைன் பண்ண முடியும்? எங்களுக்கு எங்கள் பிராந்திய மொழியில் வேணும் அப்படின்னு தான் நான் கேட்டேன். அப்போ உடனே அவங்க பக்கத்தில் பேசுகிறாங்க. அவர் இவங்க நம்ம அமைச்சரே பேசுகிறாங்க. அந்த பிஏ அவங்ககிட்ட பேசி நான் பேசுகிற டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னார். சொன்ன உடனே சரி, ஓகே அமைச்சர், அவங்க கோரிக்கை ஏற்கப்பட்டது. நாங்கள் அடுத்த ஆண்டு கல்வி ஆண்டில் கொஸ்டின் பேப்பர் தமிழில் வந்து கிட்டத்தட்ட அது எவ்வளோ பெரிய விஷயம் சார். வந்ததோட இருந்தால் எல்லா மாநிலத்துக்கும் இது கிடைச்சது. ஓ, இந்தியா முழுவதும். அந்த அதனால தான் நான் இந்திய அளவில் சொல்கிறேன். அந்தந்த பிராந்திய மொழியில் என்னால் தான் கிடைச்சிது. இன்னொன்று சார் ஒரு முக்கியமான புள்ளியை தொட்டிங்க சார். கிட்டத்தட்ட 8th ஃபெயிலு அல்லது தேர்ச்சி, 10ஆம் வகுப்பு ஃபெயிலு அல்லது பாஸ், அந்த மாணவன் ஆங்கிலத்தையே தடுமாறி தர போயிடுவாங்க. அப்போ எப்படி சார் அப்படி தொலைநோக்கு பார்வையோடு யோசிக்கிற அந்த ஆற்றல் எப்படி வந்தது? எப்படி நேரடியாக போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணல? எனக்கு ஐடியில் ரொம்ப இன்வால்வ்மெண்ட். நான் போனோன்னு பார்த்தீங்கன்னா எந்த அமைச்சரும் உள்ளே போனால் பாட்டு பாட்டு போஸ்ட் கொடுத்துட்டு வருவாங்க. நான் அப்படி இல்லை, போனோன்னு அட்டண்டன்ஸ் தான் தூக்குவேன். அது மாதிரி அந்த டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க அட்டண்டன்ஸே தூக்குவேன். யார் வந்திருக்கா, என்ன பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த ஐடி வந்து ஊருக்கு அவுட்டர்லாம் இருக்கும். பசங்க பூரா வெளியே விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. நான் அதெல்லாம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணேன். ஆமாம், அவங்க ஜேடிஓ அவங்கெல்லாம் ரொம்ப இது பண்ணுவாங்க. அவங்களெல்லாம் நான் இது பண்ணி கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்தேன். கிட்டத்தட்ட உங்களோட துறை ரீதியாகவும் நீங்கள் முத்திரை தான் பதிச்சிருக்கீங்க. அம்மா அவர்கள்ட்ட பாராட்டு வாங்கின அனுபவங்கள்லாம் இருக்கா சார் இந்த பணிகளுக்காக? ஆமாம், எனக்கு வந்து அந்த லேபர்ஸ் எங்களுக்கு என்னுடைய மானிய கோரிக்கையோட பார்த்தீங்கன்னா அந்த சவுந்தரராஜன் கம்யூனிஸ்டில் சிபிஎம்மில் இருக்காங்க. அவங்க எம்எல்ஏ இருந்தாங்க. அவங்களுக்கு எனக்கு ஒரு கம்பெனி விஷயத்தில் வந்து அதை பற்றி பேசும்போது அந்த லேபர்களுக்குள்ள டிஸ்ட்ரிபியூட்டை பற்றி பிரச்சனை பேசுகிறாங்க. அப்போது நான் அவங்கள ஓங்கி பேசுகிறேன். ஏன்னா அவங்க தான் அதை அந்த இது பண்ணது. அதனால் ஓங்கி பேசுகிறேன். அம்மா பார்த்து இது கைத்தட்டினாங்க. ஆமாம், அதை அப்ரிசியேட் பண்ணாங்க. ஆமாம், அம்மாவுக்கு வந்து நல்லா பண்ணால் அதை ரொம்ப பாராட்டுவாங்க. அதான் அம்மாட்ட போய் நான் சொன்னேன், அம்மா எங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் நீங்கள் லேப்டாப் கொடுக்கீங்க, சைக்கிள் கொடுக்கீங்க, எங்கள் பிள்ளைகளுக்கும் வேணுமா அப்படின்னு. அம்மா அவனை செஞ்சு உனக்கு எத்தனை பிள்ளைங்களாங்க? எனக்கு 1,250 பிள்ளைகள் இருக்காங்க. ஐடிஐ பிள்ளைங்க. அப்போ அவங்களையும் உங்கள் பிள்ளைங்க நீங்கள் பார்த்துருக்கீங்க அந்த அளவுக்கு. அவனை அப்படி சொன்ன உடனே அம்மா சிரிச்சுக்கிட்டு சரி பார்ப்போம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. போய் 2 நாள் கழிச்சு அம்மாவுடைய மானிய கோரிக்கை அதில் வரும்போது ஐடிஐ பிள்ளைகளுக்கும் லேப்டாப் உண்டு, சைக்கிள் உண்டுன்னு அம்மா அறிவிச்சாங்க. எவ்வளவு பெரிய புரட்சிகரமான சந்தோஷம். அம்மா ஒரு தாய் உள்ளத்தோட அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. சரி சரி சரி. அதே தான் அண்ணன் எடப்பாடியாரும் அதே இது ஃபாலோ பண்ணி செஞ்சாங்க. உங்களுக்கு
அது அவனுக்கு கிடைக்காது, வாய்ப்பே கிடையாது. ஒரு காலுக்கு ஒரு ஷூ ஃப்ரீ, 2 செட்டு யூனிஃபார்ம், காக்கி தான் போட்டுட்டு இருந்தாங்க, நான் தான் கலராக மாற்றினேன் அந்த யூனிஃபார்ம். நிறைய புரட்சிகரமான புதுமையான விஷயங்கள் செஞ்சீங்க. நம்ம தொடர்ந்து மக்களையும் கொஞ்சம் சந்திச்சிருவோம் சார். நம்ம அப்படியே சார், வர்ற சட்டமன்ற தேர்தலில் எதை மையப்படுத்தி பிரச்சாரம் பண்ணுறீங்க சார்? அதாவது எங்களுடைய கழக பொதுச்செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் வருக 2026 மீண்டும் முதலமைச்சராக இருக்கின்ற அண்ணன் எடப்பாடி அவர்கள் மக்களுடைய திட்டங்கள், மக்களுக்கு தேவையான திட்டங்கள் பலவற்றை வாக்குறுதியாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க நான் சொல்கிறத செய்கிறத சொல்லுவோமாங்க, ஆனால் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஆனால் எடப்பாடியை பொறுத்தவரையில் என்ன சொன்னாங்களோ அதைத்தான் செய்வாங்க. பார்த்திங்கன்னா நாங்கள் அம்மா கொடுத்த எல்லா விலையில்லா சைக்கிள், விலையில்லா லேப்டாப்பு, அது மட்டும் இல்லாமல் விலையில்லா அந்த இது உள்ள அரிசி கொடுத்தாங்க, இந்த பொங்கல் பரிசு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அம்மா கொடுத்த நம்ம தாடிக்கு தங்கம், அம்மா உணவு, இது எல்லாமே அவங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் நாங்கள் செய்வோங்கிறத மக்கள் நம்புகிறாங்க. அதனால் எடப்பாடி வந்து பல திட்டங்களை இப்போ அறிவிச்சிருக்காங்க. முதல்ல வந்த உடனே 10,000 ரூபா அவங்க கணக்கில் கொடுக்காங்க, எல்லா ரேஷன் கார்டு இருக்கும் அந்த குடும்ப உரிமை உள்ளவங்களுக்கு. அடுத்தாப்பில் வந்து அவங்களுக்கு மாதம் அவங்களுக்கு ரூபா அதுவும் கொடுத்தாங்க, உரிமைத்தொகை கொடுத்தாங்க. இது மட்டும் இல்லாமல் அவளுக்கு அம்மா அறிவித்த மாதிரி ஸ்கூட்டி வாங்குறதுக்கு, இளமண்கள் வாங்குறதுக்கு அவங்க கூட கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு அந்த மானியத்தொகை அவங்களுக்கு அதுவும் கொடுக்காங்க. அப்புறம் இதே மாதிரி அவங்க அந்த கல்வி கடன் அதை வந்து இவங்க தள்ளுபடி பண்ணாங்க, நான் பண்ணலை. நாங்கள் கல்வி கடனே மாணவருடைய தள்ளுபடி பண்ணுறாங்க. இப்படி பல திட்டங்களாக சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லும்போது வரவேற்பு எப்படி இருக்கு? அல்ல, ஏன்னா நாங்கள் வந்து அவங்க சொன்னது செஞ்சுருக்கோம்ல, அவங்க ஒன்றும் செய்யலை. இந்த தொகுதிக்கு நீங்கள் வந்தால் என்ன செய்ய போகிறீங்க? தொகுதிக்கு வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் தொகுதியில் வந்து உப்பள தொழிலாளர் ஜாஸ்தி உள்ள தொழிலாளர் தான் ஜாஸ்தி. அடுத்த மீன்பிடி, எங்கள் தூத்துக்குடியை பொறுத்தவரையில் மீன்பிடி தொழில், உப்பளத்தொழில், ஏதோ ஒரு வகையில் ரெண்டுமே கடலோட தொடர்புடையது. இந்த ரெண்டும் தான் எங்கள் தூத்துக்குடிக்கு ஆதாரம். எங்கள் மக்கள் வந்து இந்த மீன்பிடி தொழில் நம்பியும் நம்ம கடல் தொழிலாளர் மீன்பிடி தொழில் நம்பியும் உப்பள தொழில் நம்பி தான் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு தேவையான உதவிகளை ஏற்கனவே எடப்பாடி அறிவிச்சிருக்காங்க. அதை நாங்கள் செஞ்சு கொடுப்போம். அதை தான் வாக்குறுதியாக கொடுத்தேன். அடுத்தாவோட பார்த்திங்கன்னா இந்த பீச்சு பார்த்திங்கன்னா இவங்க பூரா ஊழல் பண்ணி சரியாக கூட போடல பாருங்க. இதெல்லாம் தவறானது, இப்படி போடவே கூடாது. அது பூரா கமிஷன் அடிக்கிறவங்க வந்து திமுக புறத்தில் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், இந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடுப்பாங்க, அதான் இப்போ கிடையாது. இப்போ பூரா இதுதான் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா அவங்களே டெண்டரு வச்சு தான் கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ கான்ட்ராக்ட் விட்டு வேலையை செஞ்சுட்டு டெண்டர் வைக்காங்க. இதெல்லாம் மக்களுக்கு நீங்கள் கொண்டு போயிருக்கு, ரொம்ப ரிச்சாக இருக்குது சார். ஆனால் இதே தூத்துக்குடியில் விஜய் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டுறாரு, அது ஒரு அச்சுறுத்தலாக இருக்காதா எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க? விஜய் வந்து அவர் ஒரு நடிகர், நல்ல நடிகர். அவர் எப்போவுமே வெளியே வரமாட்டார், வெளியே வரமாட்டார். இப்போ சாதாரண டிவி சேனல் நடிக்கிற நடிகை அவங்க வந்தால் கூட மக்கள் கூட்டம் பார்ப்பாங்க. கூட்டம் ஓட்டாகாதுங்கிறீங்க. அதே மாதிரி எல்லோரும் பார்க்குறது தான். உங்களுக்கு நடிகர் வந்து வெளியே உள்ளே இருக்கிறவங்க வரும்போது எல்லாம் பார்ப்ப ஆசைப்படுவாங்க, அது ஏற்க. சார், மக்கள் கிட்ட போயிடுறீங்க, போய் ஓட்டு கேட்க ஆரம்பிக்கிறீங்க. இன்னும் தேர்தலுக்கு 10-12 நாட்கள் தான் இருக்குது. மக்கள் மனநிலை இப்போ என்னவா இருக்குது? மக்கள் மனநிலையில் வந்து இந்த ஆட்சி மாற்ற வேணும், அதுக்கு இதாக இருக்காங்க. இந்த ஆட்சி மாற்ற வேணும். எடப்பாடி ஆட்சி 4 ஆண்டு காலம் சிறப்பாக ஒரு ஆட்சி கொடுத்தாரு. மக்களுக்கு தேவையான கொரோனாவில் வரியே வசூல் பண்ணலை, வரி வசூலே பண்ணலை. இப்போ வந்திருக்கவங்க எங்கள் அக்கா மினிஸ்டர், தம்பி மேயர். வரி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன உதாரணம், 1500 ரூபா வாங்கிட்டு இருந்த இடத்துல இப்போ 15,000 ரூபா வரி கட்டு. மாநகராட்சி வரி 1,50,000 ரூபா கல்யாண மண்டபத்துக்கு வாங்கினவங்க இப்போ 15 லட்ச ரூபா போட்டிருக்காங்க. ஒரு ஆள் ஒரு தூத்துக்குள்ள பெரிய பணக்காரர், அவர் மண்டபத்தை வித்துட்டாரு. ஏன்னா வரியை கட்ட முடியாது. நான் கேட்க, இந்த வரியை இப்போ போடுறீங்களே,
இந்த வரியை கூட போட்டால் அவங்க யார்கிட்ட வாங்குவாங்க ரூபா? கல்யாணம் நடத்துகிறவங்க. கல்யாணம் நடத்துகிற யார்? பொதுமக்கள். பொதுமக்கள்கிட்ட தானே வாங்குவாங்க. அப்போ பொதுமக்கள் தானே பாதிக்கப்படுது. அநியாயமான வசூல் இது. பார்த்தீங்கன்னா வரி ஏற்றிட்டாங்க. தண்ணி வரிலாம் ரொம்ப கம்மியாக கூட்டிட்டாங்க. வாட்டர் வரி, மின்சார கட்டணம், இது எல்லாமே உங்கள் தூத்துக்குடிக்குள்ளேயும் எதிரொலிக்குது. ஆமாம், மின்சார கட்டணம்லாம் 100 மடங்கு 150 மடங்கு கூட்டியிருக்காங்க. நாங்கள் அம்மா 100 யூனிட் உபயோகிச்சா ஃப்ரீ, அது மேலே இருந்தாலும் திட்டு அப்படி வச்சுருந்தாங்க. இவங்க எல்லாம் அநியாயமாக ஏற்றிட்டாங்க. வீட்டு தீர்வு ஏற்றியாச்சு, தண்ணி தீர்வு ஏற்றியாச்சு, கரண்ட் பில்லு ஏற்றியாச்சு, பத்திரப்பதிவு ஏற்றியாச்சு, பால் விலை ஏற்று, படசை சாமான் நாங்கள் கொடுக்குற அரிசிலாம் பார்த்தீங்கன்னா 40 ரூபாய்க்கு கொடுத்த நல்ல அரிசி இன்னைக்கு 85 ரூபா அரிசி. அது மட்டும் இல்லை, தோரம் பருப்பு, உளுந்தம் பருப்பு எல்லாமே கூடி. சார் நிறைவாக ஒரே ஒரு கேள்வி சார். கிட்டத்தட்ட எனக்கு ரொம்ப ஆச்சரியம் தந்தது உங்கள் செல்லப்பாண்டியன் சாரை பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு முன்னாள் அமைச்சர், ரொம்ப பரபரப்பான அரசியல் களத்தில் இயங்கினவர், காலையில் ஒரு சந்தையிலிருந்து ஒரு வாழைக்காய் அந்த ஏல வியாபாரியாகவும் செயல்படுறீங்க. அந்த எளிமை எப்படி சார் சாத்தியமாகுது? எனக்கு அதுதான் முதல்லையும் இடையிலையும் கேட்டேன். இப்போவும் நான் அந்த கேள்வி தான் உங்கள்கிட்ட. நாங்கள் வந்து எங்கள் தாப்பனார் சாதாரணமாக தான் இருப்பாங்க. அதுபோல் தான் நாங்கள் வளர்ந்து வந்தவங்க. அதனால் அவ்வளோ புரோகமாக இதாக காட்டிக்கிட மாட்டோம். நம்ம வியாபாரி, விவசாயி, அரசியலுக்கு மக்களுக்காக தொண்டு செய்ய வந்திருக்கோம். அந்த அடிப்படையில் படிக்கிட்டு இருக்கேன். ஓகே சார், இப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டீங்க சார். ரொம்ப குறிப்பாக வரி உயர்வை பற்றி பேசுனீங்க. வீட்டு வரி, சொத்து வரி, தண்ணீர் வரி எல்லாம் உயர்ந்துருச்சு அப்படின்னீங்க. இன்னொரு ஒப்பீடு கூட செஞ்சீங்க. கோவிட் காலத்தில் கூட நாங்கள் வரியை உயர்த்தலை அப்படின்னு. மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் வரியை குறைப்போம் அப்படிங்கிறதுல என்ன நம்பிக்கை சார்? மக்கள்கிட்ட அது இருக்கா? அதாவது கண்டிப்பான முறையில் இவங்க வந்து ரொம்ப அநியாயமான முறையில் வரி போட்டிருக்காங்க. நாங்கள் எடப்பாடி அவர்கள் ஆட்சிக்கு வருகின்ற பட்சத்தில் நாங்கள் பரிசீலித்து கண்டிப்பாக வரியை குறைப்போம். ஏன்னா இது வந்து ஒரு 150 மடங்கு 200 மடங்குனா என்ன ஆச்சு பாருங்கள், மக்கள் எவ்வளோ பாதிக்கப்படுவாங்க. அதனால் கண்டிப்பாக வரியை குறைப்போம். இன்றைக்கி தொழிலாளியாக இருந்தாலும் சரி, விவசாயியாக இருந்தாலும் சரி, அல்லது தொழிற்சாலை நடத்துகிறவங்க இருந்தாலும் சரி, அவ்வளோ ஒரு கும்பிடிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டம், ரொம்ப சிரமம், அவ்வளோத்துக்கு வரி கூடியிருக்கு. அதனால் கண்டிப்பாக நாங்கள் வந்தால் வரியை குறைக்கி பரிசீலனை பண்ணி கண்டிப்பாக குறைப்போம். ரொம்ப நன்றி சார். உங்கள் நிறைவான நேரத்தை ஒதுக்குனீங்க. கிட்டத்தட்ட ஒரு பரபரப்பான அரசியல் சூழல், இன்னும் 10 நாட்கள் மட்டுமே தேர்தலுக்கு இருக்கக்கூடிய சூழல்லையும் எங்களுடைய நிமிர்ந்த சேனலுக்கும் நேரத்தை ஒதுக்கி எங்களோட ஒரு உலா வந்தீங்க. இங்கே வருகிற பொழுது தான் தெரிஞ்சுது மக்களுக்கும் உங்களுக்குமான நெருக்கமும் எங்களுக்கு ரொம்ப பரிச்சயப்படுது. ரொம்ப நன்றி சார். நன்றி.